குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். வரலாறும் ஆன்மீகமும் பின்னி பிணைந்த ஒரு அற்புதமான மண்ணிற்கு இன்று நாம் பயணம் செய்யப் போகிறோம். அதுதான் மகாராஷ்டிரா. மலைகளையும் குகைகளையும் குடைந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் செதுக்கிய கலை அதிசயங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வெறும் கற்களை கொண்டு காலத்தை கடந்த காவியங்களை படைத்த அந்த 5 பழமையான கோவில்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 1. கைலாசநாதர் கோவில், எல்லோரா. முதலில் நாம் பார்க்க போவது உலகையே வியக்க வைக்கும் கைலாசநாதர் கோவில். இது அவுரங்காபாத், அதாவது சம்பாஜி நகர் அருகிலுள்ள எல்லோராவில் அமைந்துள்ளது. இதன் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? 8ஆம் நூற்றாண்டில் ராஷ்டிரகூட மன்னர் முதலாம் கிருஷ்ணரால் கட்டப்பட்டது. ஒரு மலையின் உச்சியிலிருந்து கீழ் நோக்கி ஒரே பாறையை குடைந்து இந்த கோவில் செதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1200 ஆண்டுகளை கடந்தும் நவீன பொறியியல் வல்லுநர்களுக்கே இது ஒரு சவாலாக இருக்கிறது. சிவனின் இருப்பிடமான கைலாச மலையை பிரதிபலிக்கும் இந்த கோவில் மனித உழைப்பின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். 2. எலிபெண்டா குகை கோவில்கள். அரபிக்கடலின் நடுநேர் தீவில் அமைந்திருக்கும் எலிபெண்டா குகை கோவில்கள். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில்கள் மர்மமும் அழகும் நிறைந்தவை. இங்குள்ள சதாசிவா அல்லது திரிமூர்த்தி சிற்பம் உலக புகழ் பெற்றது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே கடினமான பாறைகளை செதுக்கி இவ்வளவு நேர்த்தியான சிலைகளை உருவாக்கியிருப்பது நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இந்த தலம் மகாராஷ்டிராவின் மிக தொன்மையான அடையாளங்களில் ஒன்று. 3. கோபேஸ்வர் கோவில், கித்ராப்பூர். கோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கோபேஸ்வர் கோவில் கிபி 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டில் ஷிலாஹாரா வம்சத்தினரால் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் ஸ்வர்க்க மண்டபம் உங்களை அப்படியே கட்டி போட்டுவிடும். மேலே கூரை இல்லாத திறந்தவெளி மண்டபமாக இது அமைக்கப்பட்டிருக்கும். சிவபெருமான் கோபமாக இருந்தபோது அவரை சாந்தப்படுத்த விஷ்ணு இங்கு வந்ததாக புராணம் கூறுகிறது. அதனால்தான் இங்கு நந்தி கிடையாது. இந்த கோவிலின் ஒவ்வொரு தூணிலும் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் ஒரு நீண்ட கதையை நமக்கு சொல்லும். 4. புலேஸ்வர் கோவில், யவத். புனே அருகிலுள்ள மலைக்கோவில். 13ஆம் நூற்றாண்டில் யாதவ மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவில் பார்ப்பதற்கு ஒரு கோட்டை போல தோன்றும். படையெடுப்புகளிலிருந்து கோவிலை பாதுகாக்க வெளியிலிருந்து பார்த்தால் மசூதி போன்ற தோற்றத்தில் இதை வடிவமைத்துள்ளனர். ஆனால் உள்ளே சென்றால் கண்ணை கவரும் ஹிந்து சிற்பக்கலைகளின் சங்கமத்தை காணலாம். குறிப்பாக இங்குள்ள கணேஸ்வரி, அதாவது பெண் வடிவிலான விநாயகர் சிலை மிகவும் அபூர்வமானது. அமைதி தேடும் பயணிகளுக்கு இது ஒரு ஸ்வர்க்கம். 5. திரிம்பகேஸ்வர் கோவில், நாசிக். இறுதியாக 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான திரிம்பகேஸ்வர் கோவில். தற்போது உள்ள கற்கோவில் 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாக்களால் புதுப்பிக்கப்பட்டாலும் இதன் வரலாறு பல 1000 ஆண்டுகள் பழமையானது. கோதாவரி நதி உற்பத்தியாகும் பிரம்மகிரி மலையின் அடிவாரத்தில் இது அமைந்துள்ளது. இங்குள்ள லிங்கத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரும் குடிக்கொண்டிருப்பது ஒரு தனிச்சிறப்பு. ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மகாராஷ்டிராவின் மிக முக்கியமான தலம் இது. இந்த 5 இடங்களும் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, நம் முன்னோர்களின் கலைத்திறமைக்கு சான்றுகள். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையாவது நேரில் சென்று தரிசியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.